ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? டாப் 100 இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் 2 மார்க், 4 மார்க், 7 மார்க். ஓகேங்களா? லைன் பை லைனாக பார்ப்போம். பை த வே, இப்போ நம்ம சயின்ஸ் பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டாப் 100 லெசனுக்கு 5ன்ற மாதிரி கால்குலேட் பண்ணேன். இது நார்மலாக பண்ணது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அதுக்கு எது அதிகமாக கேட்கப்பட்ட கொஷின்ஸோ அந்த வீடியோவில் கொடுத்து உங்களுக்கு தேவைன்றப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன சப்ஜெக்ட் போடலான்னு ஐடியா தாங்க. பார்த்துருவோமா? நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். இந்த ஒரு கொஷின் நீங்கள் படிக்கிறதுனால நிறைய இருக்கு. மேபி இதை 2 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், இல்லை 4 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். 3 லா, நியூட்டன்ஸோட 3 லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, இந்த 3 லாவை மட்டும் கரெக்டாக படிச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. அண்டு இனர்ஷியாவோட டைப்ஸ் என்ன, அப்புறம் எக்ஸாம்பிள் என்ன. நீங்கள் வந்து இந்த இனர்ஷியா கொஷினை தியரிட்டிக்கல் படிச்சுக்கலாம். மோஸ்ட்லி இந்த கம்பல்சரி இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ராக்கெட் ப்ரொபல்ஷன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். இது 7 மார்க் 4 மார்க்கில் அதிகமாக கேட்டது. லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது 7 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்க. அப்புறம் கேட்க 4 மார்க்ஸ் தான் 4 மார்க்ஸில் கேட்க ஆரம்பிச்சு. ஸோ அதனால் இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மாஸ் அண்ட் வெயிட். இதுவும் ஈஸி. இது வந்து இது மட்டும் இல்லாமல் 11th 12thலையும் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இந்த கொஷின் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இதுவும் இம்பார்ட்டண்ட்டான கொஷின். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மூமெண்ட். இது பார்த்துக்கணும். ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்றதுனால தமிழ் மீடியம் சேர்த்து கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ் உங்களுக்கு டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்கும் காமனாக. அடுத்து செகண்ட் லெசனில் இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டு வர கொஷின். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஹைப்பர் மெட்ரோபியா இந்த 5 மார்க்கில் கன்சிடர் பண்ணிக்கலாம். மேபி 4 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 5 மார்க்ஸ் நான் எதை மீன் பண்ணுறேன்னா, இந்த 7 மார்க்ஸில் 2 கொஷின்ஸ், அதாவது 5 மார்க்கு 2 மார்க்கு, இல்லைனா 4 மார்க்கு 3 அந்த மாதிரி பண்ணுற டைமில் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். இது ரொம்ப ஈஸியான கொஷின், படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இது கம்பல்சரி தெரிஞ்சாகணும். படிக்கலைன்னா படிச்சுக்கோங்க. ஒளியின் பண்புகள், அப்புறம் கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸு. இது 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப இருக்குது. 4 மார்க்ஸ்லேயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டு வர கொஷின். ஸ்கை அப்பியர்ஸ் இன் ப்ளூ கலர். இது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டு வர கொஷின். இது கம்பல்சரி பார்த்துருக்கணும். அண்டு யூசஸ் ஆஃப் கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸ். நீங்கள் இந்த டிஃபரன்ஷியேட்லேயே இந்த கொஷினும் சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது ப்ராப்பர்ட்டிஸோடு சேர்த்து யூசஸ் சேர்த்து படிச்சுக்கோங்க. அதாவது இந்த 2 கொஷினை நீங்கள் ஒரே டைமில் அட்டன் பண்ணிப்போம். ஸோ அதனால் இந்த 2 கொஷினும் சேர்த்து ஒரே இதுவாக பார்த்து வச்சுக்கோங்க. ரெண்டுமே சேம் தான் கிளாரிட்டி. அண்ட் ஸ்னெல்ஸ் லா 2 மார்க் தான். இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1 கலோரி ரொம்ப ஈஸியான, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் பார்த்துக்கோங்க. கலோரியும் கேட்டு வர கொஷின். இதை நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டாலும் சிலர் வந்து விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க, பார்த்துக்கோங்க. அண்டு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 12த்துக்கும் வருது, 11த்துக்கும் வருது இந்த கொஷின். ஸோ நீங்கள் 11th சயின்ஸ் குரூப் எடுத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் இந்த கொஷின் வரும். ஸோ அதனால் வந்து இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 11th உங்களுக்கு இந்த ஈஸியாக இருக்கும். அண்டு ஐடியல் கேஸ் ரியல் கேஸ் இதுவும் ஈஸியான கொஷின், பார்த்து வச்சுக்கோங்க. அண்டு ஓம்ஸ்லாவோட ஃபார்முலா எழுதி வச்சாலே உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். IR. இந்த ஃபார்முலா மட்டும் எழுதி வச்சாலே உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். ஸோ நீங்கள் ரெண்டுத்தையுமே ஃபார்முலாவோட டெஃபினிஷன் சேர்த்து எழுதி வைக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் மார்க் கிடைச்சிடும். ஸோ அதனால் இந்த கொஷின்
இந்த கொஷின் கம்பல்சரி அட்டன் பண்ணுங்க. அண்ட் ஜூல் சீட்டிங்லாலே ஃபார்முலாக்கு 1 மார்க். ஸோ அதனால கம்பல்சரி இந்த மாதிரி கொஷின்ஸ்க்குலாம் ஃபார்முலாஸை கண்டிப்பாக அப்ளை பண்ணி வைங்க. ஸோ இதுலேயே சொல்ல மறந்துட்டேன், இந்த பாயில்ஸ் லா லா ஆஃப் வால்யூம் இது ரெண்டுத்துலேயுமே ஃபார்முலாஸ்ன்றது இம்பார்ட்டன்ட். அப்புறம் 1 கலோரி ஃபார்முலாஸை நீங்கள் போட்டு வச்சாலே 1 மார்க்கு சாலிடாக கிடச்சிரும். ஓகே, இந்த முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன், எந்த ஒரு கொஷின்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடியும் ஹெட்டிங்கை பற்றி இஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்கள் ஒரு கொஷின் பேப்பர் திருத்துறவங்க கொஷின் பேப்பரை பக்கத்துலேயே வச்சுட்டு பேப்பர் அவங்க ஒரு கொஷின்ஸும் பார்த்து பார்த்து எழுதுறதுக்கு நம்ம ஹெட்டிங்கை போட்டு வச்சுட்டு இருக்கும். அண்டு மேபி இது ரீசன் மார்க் குறைக்கும் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் மோஸ்ட்லி கொஷின்ஸை வந்து அப்படியே அப்படியே அப்ளை பண்ண என்ன ஒரு கொஷினோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓம்ஸ்லானா டைட்டில் ஓம்ஸ்லான்னு போட்டு நெக்ஸ்ட்டு அந்த கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் டெஃபினேஷன் அப்புறம் ஃபார்முலா. சரிங்களா? ஃபார்முலாவை எப்போவுமே பாக்ஸ் போட்டு வைங்க. ஒரு பென்சில் யூஸ் பண்ணி பாக்ஸ் போட்டு கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ நீட்னஸ் தான் உங்களுக்கு மார்க் அதிகமாக சான்ஸ் இருக்குது. நீட்னஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க் அதிகமாக வர்றதுக்கு காரணம் உங்கள் ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக ஒர்த்ஃபுல்லாக இருக்கணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுறீங்க, அதுக்கான பலன் இருக்கணும். ஓகே, திஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் 7 மார்க் கொஷின். குழந்தைங்களா, இப்போ நான் இதில் முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இந்த 2 கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, லெசன் 5. இந்த லெசன் 5ல் இருக்க இந்த 2 கொஷின்ஸுமே ரெண்டுத்தில் எதனா ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகேங்களா, ரெண்டுத்தில் எதனா ஒன்று. ஸோ அதனால் இந்த ரெண்டுத்தையுமே படித்து வச்சுக்கிறது. அண்ட் இதுவும் படித்து வச்சுருக்கணும். ஆல்ஃபா பீட்டா காமாரு இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான தான். ஸோ மோஸ்ட்லி கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க பாயிண்ட்ஸையாச்சும் எழுதி மார்க்கு இப்போது 7 மார்க் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் 3 மார்க்காச்சும் கிடைக்கும். அது அட்லீஸ்ட் 3 மார்க் கிடைக்கும். நீங்கள் ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக எழுதி வைக்கணும். ஸோ தெரியலன்னு மட்டும் எழுதாதீங்க. ரேடியோ ஆக்டிவ் இதுவும் ஈஸியான தான். எனி பிக்சர்ஸ் ஆக்சுவலி இது 4 மார்க் வரணும். மார்க்ஸ் சாரி பிடிஎஃப் மிஸ்டேக் பண்ணிட்டு. ஓகே, அப்புறம் சாடி ஃபேஜன்ஸ்லா இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஈஸி தான். அண்டு இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கொஷின், மாடர்ன் அட்டாமிக் தியரி. இந்த கொஷினை நீங்கள் கண்டிப்பாக படிச்சு தான் இருக்கணும். ஏன்னா இது ரெகுலராக கேட்டு வர கொஷின், ரிப்பீட்டடாக கேட்டு வர கொஷின். அதுவும் 7 மார்க் இல்லாமல் 4 மார்க்கில் கேட்டு வர கொஷின். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் 7 மார்க் கேட்டுட்டு இருந்தோம், அப்புறம் அதை 4 மார்க்கு தான். ஸோ அதனால் இதை கம்பல்சரி பார்த்துக்கோங்க. அண்ட் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இது ரொம்ப ஈஸி தான், பார்த்துக்கோங்க. ஃபார்முலா எழுதி வச்சிருங்க. ஃபார்முலா எழுதி வச்சா கண்டிப்பாக 1 மார்க் உங்களுக்கு கிடச்சிரும். அட்டாமிசிட்டி அண்டு ரஸ்ட்டோட ஈக்குவேஷன் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஈக்குவேஷன் இருக்கணும். அந்த ரஸ்ட்டுனா என்னன்றதை நீங்கள் சொல்கிறீங்க. அண்டு ஈக்குவேஷன் அந்த ரஸ்ட்டோட ஈக்குவேஷன் நீங்கள் கேட்குறீங்க. இது H2O வாட்டரு ஆக்சிஜனு இதோட சேர்த்து சல்ஃபரு ஈக்குவேஷன் வரும். அந்த ஈக்குவேஷன் அண்டு கண்டிஷன் ஏன் ரஸ்டிங் ஆகுது, கண்டிஷன் ஓப்பன் ஏரில் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும் போது ரஸ்டிங் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அது உங்கள் இஷ்டம். நீங்கள் இதை ஓனாக எழுத ட்ரை பண்ணாலும் சரி, இதை கரெக்டாக படிச்சுட்டு எழுதுறது ஓனாக எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக மார்க் வரும். பட் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வராது. மோஸ்ட்லி புக்கில் இருக்கிறத ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது. அண்ட் சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் இதுவும் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ப்பா. இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டு வர கொஷின் தான். அண்டு ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் அண்ட் டீலிக்விஷன் சப்ஸ்டன்ஸ் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான்ப்பா. இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் ஹைட்ரேட்டட் சால்ட் ரொம்ப ஈஸி, இதை நீங்கள் பார்த்துப்பீங்க. அண்ட் ஆக்வஸ் நான் ஆக்வஸ் இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டு வர கொஷின்ஸ்ப்பா. ரிவர்சிபிள் இர்ரிவர்சிபிள் 10th லெசனில் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இதில் ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் டோட்டலாக 100 கொஷின்ஸ் கிட்ட இருக்கும். 100 எக்ஸாக்டாக 100 இருக்காது, 100க்குள்ளே தான் இருக்குமே தவிர 100க்கு மேலே நாங்கள், ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்கள் பார்த்து பக்குவமாக தான் கொடுத்துருக்கோம். ரிப்பீட்டடாக கேட்டு வர கொஷின் இந்த கொஷின் இதுதான் வரும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் இருக்குது எங்களுக்கு.
லாஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஹோமோலோகஸ் சீரிஸ், டிட்டர்ஜென்ட் சோப் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் சுகர் கேன், எத்தனால் எத்தனால் கேட்ட கொஷின், இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின். ஸோ இதை பார்த்துக்கோங்க. மீசோஃபில், இதுவும் ஈஸியான கொஷின் தான். அண்டு டிஃப்ரென்ஷியேட், இது ரெண்டுமே பார்த்துக்கணும். இது ரெண்டுத்தில் எதனாச்சும் ஒன்றாச்சும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அண்டு இந்த லெசனில் வந்து ரேபிட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா லீச், இது ரெண்டு மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஏன்னா இந்த லெசன் ஃபுல்லாகவே கொஞ்சம் தியரிட்டிக்கலாக கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷார்ட்டாக படிச்சுக்கோங்க. அண்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லேட் ஈஸியாக படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். படிக்கலைன்னா படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த. அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஹார்ட் டயக்ராம் போட்டுக்கோங்க. ஹார்ட் டயக்ராம் போட்டு ஸ்ட்ரக்சர் போட்டு ஹார்ட் டயக்ராம், ஒர்க்கிங் போட்டு ஹார்ட் என்னென்னலாம் பண்ணுது, வெயின்ஸ், ஆர்ட்ரிஸ், ஆர்ட்ரியோல், அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அண்டு இது 2 மார்க், இது ஈஸியான 2 மார்க் தான். இந்த 2 மார்க்கை பார்த்துக்கோங்க. அண்டு நியூரான் ரெகுலராக கேட்டு வர ஒரு கொஷின். நியூரானை பார்த்து வச்சுக்கோங்கப்பா, ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், ரெகுலராக கேட்டு வர கொஷின் பார்த்துக்கோங்க. அண்டு நியூரான்ஸ் கிளாசிஃபிகேஷன் மோஸ்ட்லி இதோட சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நியூரான் என்ன, அதோட டைப் என்ன, இது ரெண்டும் சேர்த்து சிமிலராக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சிந்தட்டிக் ஆக்சின்ஸ், இது அன்எக்ஸ்பெக்டடாக கேட்டாங்க. கொரோனா முடித்த பேட்ச்க்கு, கொரோனா முடிச்சுட்டு வந்த கேட்டு வச்சுருந்தாங்க. கொரோனா லீவுக்கு அப்புறம் வந்த பேட்ச்க்கு இந்த கொஷினை கேட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் இது பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் எண்டோக்ரைன் எக்ஸோக்ரைன் கிளாண்டு, அண்டு இந்த ஒரு கொஷினும் ட்ரிபிள் ஃபியூஷன், அப்புறம் இந்த ஹைஜீன், இந்த 2 கொஷினும் பார்த்து வச்சுக்கோங்கப்பா. இந்த கொஷினும் ரிப்பீட்டடாக கேட்டு வர கொஷின். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டு வர கொஷின். அந்த பாலினேஷன், செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன் இதில் வந்து அடங்கும். ஸோ இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டு வர கொஷின், கண்டிப்பாக பார்த்துருக்கணும். அண்ட் ஃபீனோடைப், ஜீனோடைப் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் குரோமோசோம் டைப்ஸ், இதில் கொடுத்துருக்க எல்லா கொஷினும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்டர். முடிஞ்ச அளவுக்கு இதை என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பிளேயோ உங்களுக்கு எதில் கன்வீனியன்ட்டோ அதில் எழுதி வச்சுட்டு அதில் ஒரு கொஷினும் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் தெரியுமோ அதை டிக் பண்ணுறீங்க. அதை டிக் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறேன். எத்தனோ பாட்னியும் இம்பார்ட்டண்ட்டான கொஷின், அப்புறம் இந்த ஃபாசிலேஷன் இதுவும் இம்பார்ட்டண்ட்டான கொஷின், இதை பார்த்துக்கோங்க. இதில் வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 12த்துக்கே வரும்பா. ஸோ அதனால் இந்த கொஷினை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மியூட்டேஷன் இன்ப்ரீடிங், இந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இதை வந்து 12த்துலேயே கேட்டிருக்காங்க பயாலஜியில். 12th பாட்னிலே இந்த கொஷின்ஸ்லாம் வருது. ஸோ அதனால் இப்போவே பார்த்து வச்சுக்கோங்க. அண்டு இந்த 2 லெசன்ஸ், இந்த லெசனோட இந்த 2 கொஷின்ஸ் வந்து நீங்களே ஓனாக கூட எழுதலாம். ஓனாக எழுதுறதுக்கு சான்சஸ் இந்த லெசனில் டேலண்ட்ஸ் இருக்குது, நிறைய சான்சஸும் இருக்குது. ஆனால் இது அவ்வளோ கஷ்டமான கொஷின் இல்லை. ஜென்ரலாக பாருங்கள், ஒரு ஹார்ட் டிசீஸை தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுவோம். ஒரு ஹார்ட் டிசீஸ் எதனால் வருது, ஃபேட்டு. ஸோ அந்த ஃபேட்டை குறைக்கிறதுக்காக ரெகுலர் எக்ஸசைஸ். அப்புறம் அவாய்ட் ஆயில் ஐட்டம் இதெல்லாம் வந்து நீங்கள் எழுதும் போது மோஸ்ட்லி அதான் மோஸ்ட்லி ஓனாக எழுதுறதுக்கு சான்சஸ் இந்த லெசன். இதை வந்து நீங்கள் படிக்காமலே கூட எழுதலாம். ஆனால் இருந்தாலும் நீங்கள் படிச்சுட்டு எழுதுனீங்கன்னா சேஃப்டி, உங்களுக்கு மார்க் குறையாது. அண்டு இந்த கொஷின், சஜஸ்ட் மெஷர் டு ஓவர் கம் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அன் ஆல்கஹாலிக். ஆல்கஹால், அதாவது இப்போது மது அருந்துறதுல என்ன தீமைகள், அதை வந்து நீங்கள் புரிஞ்ச ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் எழுதலாம். சப்போஸ் டவுட்னா கேளுங்க, டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இது உங்களுக்கு டவுட்லாம் வராது, மோஸ்ட்லி இதை நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடுவீங்க. சரி, நெக்ஸ்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டு வர கொஷின். ஸோ இதை கண்டிப்பாக பார்த்துருக்கணும். அப்புறம் சாயில் எரோஷன் ப்ரிவென்ஷன், இதுவும் பார்த்துருக்கணும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இ வேஸ்ட். ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க.
அண்டு லாஸ்ட்டாக வந்து 23rd லெசன். இதில் நான் ஏன் 23rd லெசனை கொடுக்கலன்னா 23rd லெசன் வந்து வெறும் 5 கொஸ்டின் தான், டோட்டலாகவே 5 கொஸ்டின். ஸோ அதனால நீங்கள் 23rd லெசன் எல்லா கொஸ்டின் படிக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த டாப் 100 நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களோட குவாலிட்டி உங்களால் 75க்கு 1 மார்க்ஸ் இல்லாமல் 1 மார்க்ஸ் கேட்கல, ஓகேங்களா? 1 மார்க்ஸ் இல்லாமல் உங்களால் 30 to 40 மார்க்ஸ் எடுக்க முடியும், சாலிடாக எடுக்க முடியும். சாரி, ரைட். எழுதுறதுக்கு இடம் தேடிட்டு இருக்கேன். உங்களால் 75க்கு 30 to 40 மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு இந்த 100 கொஸ்டின் வேல்யூபிள், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த 100 கம்பல்சரி பார்த்துக்கோங்க. இது வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் அவங்களுக்கு வந்து டோட்டலாக அந்த சயின்ஸ் வந்து சப்ஜெக்டாக எடுக்க மாட்டேன் அப்படி இருக்க மாட்டீங்க, பப்ளிக் படிக்கிறீங்க. ஸோ அதனால் வந்து இந்த கொஷின்ஸை வந்து கம்பல்சரி நீங்கள் பார்த்துருக்கணும். பார்த்து முடிச்சுட்டு நம்ம கொஷின் பேப்பரை ரிவ்யூ பண்ணுவோம். கொஷின் பேப்பர் ரிவ்யூ பண்ணி நான் சொன்ன மாதிரி 30 to 40 மார்க்ஸ் வந்துச்சா, மேபி லக் இருந்தால் 40க்கு மேலே கூட வரதுக்கு. ஸோ லக் இல்லைன்னா 30 வரும், ஆனால் கம்பல்சரி 30க்கு மேலே, 25லேருந்து 30க்கு மேலே காட்டும். ஸோ அதில் வந்து நான் கொஷின் ஆஃப் இயர்லி வரட்டும், ஆஃப் இயர்லி முடிச்சுட்டு நான் இந்த பேப்பரை நான் மறுபடியும் ரிவ்யூ பண்ணுறேன். 25லேருந்து 30 சாலிடாக மினிமம் இவ்வளோ வரும், 1 மார்க்ஸ் இல்லாமல் நான் சொல்கிறதுப்பா. 1 மார்க்ஸும் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் அதிகம் போக வாய்ப்பு ரொம்ப அதிகம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதிலே பார்க்கறதுல இந்த கொஷின்ஸ்லேருந்தே 1 மார்க்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3rd லெசன் எடுத்துப்போம். இந்த 3rd லெசன்லேயே இந்த பாயில்ஸ்லாம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த மயோபியா, கிட்ட பார்வை தூர பார்வை, இதுலேருந்து கேட்கறதுக்கும் வாய்ப்பு. ஸோ எதுலேருந்து 1 மார்க்ஸ் கேட்பான்னு தெரியாது. கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கேட்டிருந்தால் இதுலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ரெசன்டேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நீங்கள் எந்த ஒரு கொஷின் எழுதுறதுக்கு முன்னாடியும் டைட்டில் நீங்கள் போட்டுட்டு எழுதும் போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு. நீங்கள் ஒரு பேப்பரை கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் அது என்ன உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இப்போ அதே மைண்ட் செட் தான் ஸ்டாஃப் இருப்பாங்க, ஓகேங்களா? ஓ, இவன் இந்த கொஸ்டின் எழுதியிருக்காங்களா, ஓ இவன் இந்த குழந்தை வந்து அப்படியா அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஓம்ஸில் எழுதியிருக்காப்புலன்னா உனக்கு அந்த ஃபார்முலா போட்டு IR² இது நீ போட்டு வச்சிருந்தா இந்த ஃபார்முலா இருந்தால் தான் ஓகேவா அப்படின்றத பார்ப்பாங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து தியரியாக எழுதி வச்சிருப்பீங்க, ஃபார்முலா மறந்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கேஸ்க்கு நீங்கள் வந்து ஹெட்டிங் எப்போவுமே இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு கொஷின் போகிறதா இருந்தாலும் ஹெட்டிங்கை எழுதுங்க. இப்போ 1 கலோரி, பாயில்ஸ்லா, லா ஆஃப் வால்யூம், இந்த மாதிரி ஹெட்டிங் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த கொஷின் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அண்ட் ஹெட்டிங் எழுதிட்டு கீழே அண்டர்லைன் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும், நல்லாவே இருக்கும் அது. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அண்டு இப்போது ஃபார்முலாஸ் இருக்குன்னா ஃபார்முலான்னு ஒரு ஹெட்டிங் போட்டு அந்த ஃபார்முலா போட்டு பாக்ஸ் போட்டு வச்சுருங்க. அது இன்னும் கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் நீட் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணும். ஸ்டாஃபை முகசுளிக்க வைக்காது, ஈஸியாக அட்டன் பண்ணுவாங்க. டீச்சரை ஈஸியாக வந்து அவங்களுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதாவது உங்கள் எழுத்து புரிகிற மாதிரி இருக்கும், ஒரு எழுத்தும் புரிகிற மாதிரி நல்லா கொஞ்சம் நீட்னஸாக இருக்கணும், பார்க்கும்போது ஒரு ப்ளசண்ட்டான ஒரு லுக்கை தரணும். அந்த மாதிரி நீங்கள் ஸோ அந்த மாதிரி எழுதும் போது மார்க் கம்மியாக வாய்ப்பு இல்லை. நான் இந்த கொஷின் எழுதுறதுக்காக சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃபுல் மார்க் ஜஸ்ட் பாஸ் இதில் ஈஸியாக ஆகிடலாம். நீங்கள் இது ஃபுல்லாக படித்தாலே நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு போதுமான மார்க்ஸ் படிக்கிறது அவசியம் கூட இருக்காது. ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன், 1 மார்க்ஸ் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. இது பார்த்துட்டு போகிறதுனால பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1 மார்க்ஸ் பார்க்கும்போது இந்த ஜஸ்ட் பாஸ் ஆகிறவங்களுக்கு ஒரு நல்ல மெட்டீரியலாக இருக்கும். நான் உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸும் கொடுத்துட்டேன். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருக்கு கீழே கமெண்ட்
அண்டு இதே மாதிரி இன்னொரு சில வீடியோஸ்லாம் நம்ம பண்ணுவோம். இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் போடுவோம். அண்டு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி அனுப்புவோம். ஆல் த ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.